இன்னைக்கு வந்து ஹார்ட் பீட்டில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. விச் மீன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்ம ரீனா வந்து அர்ஜுனுக்கு ஐ லவ் யூ அர்ஜுன் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி நான் உன் மேலே ட்ரஸ்ட் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம், நீ வந்து அதை பிரேக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இவ்வளோ சீக்கிரம் 2 பேரும் சேருவாங்க, ரீனா வந்து அர்ஜுனுக்கு ஓகே சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் சூப்பர், சீக்கிரம் நடந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரதிக்கும் தேவுக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் விஜய், ரீனா, அர்ஜுன் அண்ட் ராக்கி வந்து டின்னருக்கு வந்து வராங்க. ஸோ அப்போ வந்து விஜய் வந்து நம்ம ரதி வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, விச் மீன்ஸ் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவங்க ஃபேமிலியோட எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவருக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ஹாப்பினஸை கெடுக்கிறோமோ அப்படின்னு தோணியிருக்கு போல். ஸோ அதனால் ரதி கிட்ட சொல்லுவார், ஸோ இனிமேல் நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து கிளம்புறேன், இதுதான் வந்து என்னோட கிஃப்ட் உன்னோட ஆனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுவாங்க. இந்த மாதிரி உன்னோட குடும்பத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, நமக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி சொல்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் என்ன இருக்கும்னா, ஓகே விஜய் வந்து கிளம்பிடுறாரு போல், ஓகே இவங்க நம்ம ரதியும் வந்து உண்மையை சொல்ல போகிறது இல்லை, கொஞ்சம் நாள் போவோம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். கடைசியாக முடியும் போது என்ன ஆகும்னா, தேவோ ரதியோ வந்து பேசுவாங்க. கரெக்டாக உடனே தேவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரதி கிட்ட டக்குன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி விஜய் தான் ரீனாவோட அப்பா அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா ரதிக்கும் ஷாக்கு, பார்க்குற நமக்கும் ஷாக்கு, இவருக்கு எப்படா தெரியும் அப்படின்ட்டு. அப்போ வந்து ரதியும் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் தேவ் அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாளாகவே தெரியும், இன்றைக்கி தான் வீட்டில் நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அவர் எனக்கு வந்து எப்படி தான் இவருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல சத்தியமா. நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். ஸோ நம்ம வந்து வேறு ட்ராக்ல யோசிச்சு போயிருந்தோம். ஸோ விஜய் வந்து கிளம்பிடுவார், இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து உண்மை தள்ளி போகணும் பார்த்தா கட்சியில் தேவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதுதான் எப்படின்னு தெரில. லெட்ஸ் சி, பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லையாச்சும் இதுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்ட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.